வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. pTron பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஸ் X10E பேர் போட்டு இறக்கியிருக்காங்க. இந்த வாட்ச் வெளிப்புறமாக பார்க்கும்போது அமேஸ்ஃபிட் பிப்யூ ப்ரோ மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் லுக்கை பார்க்கும்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோம்னா, பாக்ஸை பிரிக்க போகிறோம். இந்த வாட்ச் கூட என்னென்ன தந்திருக்காங்க, அதுக்கப்புறமா இந்த வாட்சில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும் போது உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. பார்க்குறதுக்கு பிப்யூ மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்டெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறமா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் கேபிள் தந்திருக்காங்க, ஹை குவாலிட்டியில் ஒரு கேபிள். அப்புறமா வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வாரண்டி ஆக்டிவேஷன் கார்டு இருக்குது. அவ்வளோதான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. பாக்ஸ் கூட என்னென்ன வந்துச்சுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி வாட்சை பாருங்கள். வாட்சோட ஹெட்டை பார்க்குறதுக்கு அமேஸ்ஃபிட்டோட பிப்யூ அந்த சீரீஸை பார்க்குற அந்த ஃபீல் தான் வருது. சைடை பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. தென் ஸ்ட்ராப் எல்லாம் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இங்கே பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து உங்களுக்கு 1.7 இன்ச்சில் ஹெச்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க, ஃபுல் டச்சு. அப்புறமா இந்த வாட்சை பொறுத்த மட்டும் IPX68 ரேட்டிங் தந்திருக்காங்க. அதனால் தண்ணிக்குள்ளாடி முக்கிக்கலாம். ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும், நம்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் 50 நிமிடத்துக்கு மேலே எடுத்துக்குது. அதாவது 3 மணி நேரம் ஆகலை, 2 மணி நேரம் 51 நிமிடம், அந்த மாதிரி 53 நிமிடம் சில நேரம் ஆகுது. 2 வாட்டி சார்ஜ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் இதை பயன்படுத்தியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பேட்ரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா அவங்க 13 நாள் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில் 7 நாள் திருப்திகரமாக இருக்குது. 8வது நாள் மத்திய இடைவேளை இருக்கும், அந்த டைமில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அப்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு 7 நாள் பேக்கப் கண்டிப்பாக கொடுக்கும், அது பிரச்சனை கிடையாது. தென் வசதின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. ஒரு சில வாட்ச் ஃபேஸ் நல்லா இருக்குது, ஒரு சில வாட்ச் ஃபேஸ் மொக்கத்தனமாக இருக்குது. அப்புறம் ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இங்கே பாருங்கள். டாப் டு பாட்டம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. எல்லா கண்ட்ரோல்ஸுமே அதில் வந்துடுது. வெதர் அப்டேட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேர் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா, ஆப் கூட பேர் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்டும் உங்களுக்கு இங்கே பார்த்துக்கலாம். அப்புறமா லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டி இது போகுது. எல்லா வாட்சிலையும் இருக்கிற மாதிரி தான், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதுக்கப்புறமா பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ், மெசேஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சிங்க் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்புறம் ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. எல்லா ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இதில் தந்திருக்காங்க. வேறு எதுவும் பிரத்யேகமாக வித்தியாசமாக வியந்து பார்க்குற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஐகான் வியூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் வேணுமா, கிரிட்டில் வேணுமான்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் அடிஷ்னலாக உங்களுக்கு இருக்குது. இப்போ கிரிட்டில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பிளோட வாட்சில் வர மாதிரி அந்த மெனுவெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி ஃபீலில் தான் கொடுக்கும். வேறு வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஆனால் பட்ஜெட் ரேட்டில் ஸ்மார்ட் வாட்ச் இறக்கியிருக்காங்க. pTron பொறுத்த மட்டும் இப்போ சில ப்ராடக்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சில ப்ராடக்ட் மொக்கத்தனமாக இருந்தாலும் ஒரு சில ப்ராடக்ட் நல்லாவே பண்ணிட்டு வராங்க. லாஸ்ட் டைம் ஒரு நெக் பேண்டு நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன், அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வாட்சும் நல்லா இருக்குது. சமீபத்தில் இன்னொரு பட்டு நான் செக் பண்ணியிருந்தேன், அது எனக்கு கொஞ்சம் திருப்திகரமாக இல்லை. அதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நான் பண்ணுறேன். இதோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா TTG சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். இதோட பைலிங்க் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், இந்த மாதிரி பட்ஜெட்டில் வேணுங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் தந்திடலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.